நேஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். பட்ஜெட் தயாரிப்பு பணி புதுச்சேரி அரசு துறைகள் தீவிரம். நியாய விலை கடையில் புகுந்த விஷப்பாம்பு வனத்துறையினரிடம் ஒப்படைப்பு. சாலையோர மரங்களை வெட்டுவதற்கு எதிர்ப்பு, சமூக அமைப்பினர் நூதன போராட்டம். பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களின் குற்றச்சாட்டு குறித்து சட்டசபையில் விவாதிக்கப்படும், சபாநாயகர் செல்வம் உறுதி. இனி விரிவான செய்திகள். பட்ஜெட் தயாரிப்பு பணியில் புதுச்சேரியின் அனைத்து துறைகளும் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. பாராளுமன்ற தேர்தல் காரணமாக புதுச்சேரியில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவில்லை. அதற்கு பதிலாக அரசின் 5 மாத செலவினங்களுக்கு 4634 கோடிக்கு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதா. தேர்தல் முடிந்ததும் நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகஸ்ட் 2ஆம் தேதி 12700 கோடிக்கு பட்ஜெட்டினை தாக்கல் செய்தார். இந்த நிதியாண்டு 13000 கோடிக்கு மேல் மாநில பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. இந்த பட்ஜெட்டில் மூலதன செலவினங்களுக்கு அதிக நிதி ஒதுக்க அரசு திட்டமிட்டு பட்ஜெட் பணிகளை வேகப்படுத்தி வருகிறதா. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என்பதால் அதன் வரவு செலவு திட்டம் முழுவதாக மதிப்பீடு உள்துறை அமைச்சகத்தின் மதிப்பீட்டில் சேர்க்கப்படும். மத்திய அரசு பட்ஜெட்டினை பிப்ரவரி 1ஆம் தேதி சமர்ப்பித்த பிறகு புதுச்சேரி அரசு தனது பட்ஜெட்டினை சட்டசபையில் சமர்ப்பிக்க முடியும். ஆண்டுதோறும் மார்ச் மாதம் இறுதியில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வேண்டும். ஆனால் புதுச்சேரியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மார்ச் மாதத்தில் இடைக்கால பட்ஜெட் மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டது. அதன் பின் சில மாதங்கள் கழித்து மீண்டும் முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். வருகின்ற நிதியாண்டில் இடைக்கால பட்ஜெட்டை கைவிட்டு முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கான பணிகளை அரசு முடுக்கிவிட்டுள்ளது. அரசின் அனைத்து துறைகளும் பட்ஜெட் முன் தயாரிப்பில் முழுவீச்சில் ஈடுபட்டு வரவு செலவு விவரங்களை சமர்ப்பித்துள்ளன. இந்த பட்ஜெட் விவரங்கள் அனைத்தையும் பட்ஜெட் பிரிவு ஆராய்ந்து வருகிறதா. பட்ஜெட்டிற்கு இறுதி வடிவம் கொடுக்க மாநில திட்டக்குழு இந்த மாதம் 3வது வாரத்தில் கூடுகிறதா. ரேஷன் கடையில் புகுந்த விஷப்பாம்பினால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே உள்ள தழுதாலை கிராமத்தில் நியாய விலை கடை அமைந்துள்ளதா. இந்த கடையில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பொருட்களை வாங்கி கொண்டிருக்கும் போது பாம்பு ஒன்று ரேஷன் கடைக்குள் புகுந்துள்ளதா. இதனை கண்ட பொதுமக்கள் அச்சமடைந்தனர். உடனடியாக நியாய விலை கடை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் அந்த நாகத்தை பார்த்தபோது அது கொடிய விஷம் நிறைந்த கருநாகம் என்பது தெரிய வந்தது. தகவல் அறிந்து 30க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் நியாய விலை கடை முன்பு கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டதா. இதனைத் தொடர்ந்து திண்டிவனம் தீயணைப்பு துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா. விரைந்து வந்த அதிகாரிகள் கடைக்குள் இருந்த கொடிய விஷம் கொண்ட கருநாக பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சாலையோர மரங்களை வெட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வனத்துறையை முற்றுகையிட்டு சமூக அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை வள்ளலார் சாலை சந்திப்பில் தனியார் ஹோட்டல் கட்டப்பட்டு வருகிறதா. இதற்கு எதிரே உள்ள மரங்களை வனம் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு ஊழியர் மற்றும் பலர் சேர்ந்து வெட்டியுள்ளனர். தொடர்ந்து இது குறித்து வனத்துறை அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனை கண்டித்து பெரியார் திராவிட விடுதலை கழகம் உள்ளிட்ட முன்னணி அமைப்புகள் இன்று வனத்துறை அலுவலகத்தில் பிணத்திற்கு மனு அளிக்கும் போராட்டத்தினை நடத்தினர். அலைகள் இயக்க அமைப்பாளர் பாரதி தலைமை தாங்கினார். கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் கோகுல் காந்திநாத் போராட்டத்தை தொடக்கி வைத்தார். போராட்டத்தில் 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டனம் தெரிவித்தனர். சர்வீஸ், வருவாய்த்துறை, மின்துறை எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு. ஒருத்தரும் வரல. அவங்க என்ன எல்லாரும் சொல்ல பதில் என்னன்னா அப்புறம் வரலைப்பட்ட ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ண பிறகு வெட்டுவதற்கு புதுச்சேரி அரசு பாதுகாக்க நடவடிக்கை பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களின் குற்றச்சாட்டுகள் குறித்து சட்டசபையில் விவாதிக்கப்படும் என்று சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். சபாநாயகர் செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவரிடம் தமிழகத்தில் கவர்னர் உரைக்கு முன்பு தேசிய கீதம் இசைக்காமல் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டதா. அதற்கு பதிலளித்த அவர், ஒவ்வொரு மாநிலத்திலும் சட்டசபை கூட்டங்கள் நடைபெறும் போது முதலில் தேசிய கீதமும் பிறகு அந்தந்த மாநிலத்தின் வாழ்த்து பாடல்களும் இசைக்கப்படுவது மரபு என்றார். ஆனால் தமிழகத்தில் ஏன் அதனை பின்பற்றவில்லை என்பது தெரியவில்லை என்றார். புதுச்சேரியில் முதலில் தேசிய கீதமும் பின்பு தமிழ்தாய் வாழ்த்தும் இசைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தொடர்ந்து அவரிடம் புதுச்சேரியில் பாஜக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைத்து வருவது குறித்து கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த சபாநாயகர் செல்வம், இந்த கேள்விக்கு தான் ஏற்கனவே கூறியதுதான் என்றார்.
அது சம்பந்தமாக வருகின்ற சட்டசபை கூட்டத்தொடரில் விவாதிக்கப்படும் என்றார். மேலும் கூடவிருக்கும் சட்டமன்ற குழு கூட்டம் ஆட்சிமன்ற அலுவலக குழு கூடி முன்றிவு செய்யப்பட்டு சட்டமன்ற கூட்டம் எப்போது நடத்துவது என்பது குறித்து ஆலோசிக்கப்படும் என்றார். புதுவை பெங்களூரு இடையிலான பகல் நேர பேருந்திற்கு கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் புதுவையில் இருந்து பல்வேறு மாநிலங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறதா. அதன்படி புதுச்சேரியில் இருந்து பெங்களூருவிற்கு 485 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா. இந்நிலையில் புதுச்சேரி பெங்களூரு இடையே பகலில் பேருந்து இயக்கப்படும் போது வழியில் பயணிகள் ஏறி இறங்கி வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு காலையில் இயக்கப்படும் புதுவை பெங்களூரு இடையிலான பேருந்தின் பயண கட்டணம் குறைக்கப்படுவதாக பிஆர்டிசி மேலாண் இயக்குனர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி காலையில் இயக்கப்படும் பேருந்தில் 390 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை போட்டோ வீடியோகிராஃபர் நலச்சங்க குடும்ப விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஏன்ஷியன்ஸ் புதுச்சேரி போட்டோ அண்ட் வீடியோகிராஃபர்ஸ் நலச்சங்கம் சார்பாக குடும்ப ஆண்டு விழா நடைபெற்றதா. தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற இந்த விழாவில் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் சிறப்பு விருந்தினர்களுக்கான கௌரவ தலைவர்கள், ஊடக பிரிவு துணைத் தலைவர்கள், இணை செயலாளர்கள் மற்றும் பொதுஜன தொடர்பாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தெற்காசிய டென்னிஸ் பந்து இறகு போட்டியில் வெற்றி பெற்ற புதுவை வீரர்களுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய அரசின் விளையாட்டுத்துறை மூலம் தெற்காசிய அளவிலான டென்னிஸ் பந்து கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டி நேபாளத்தில் நடைபெற்றதா. இதில் 6 நாடுகளில் இருந்து வீரர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் டென்னிஸ் பால் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த இந்திய அணியினர் கலந்து கொண்டனர். இறுதிப் போட்டி நேபாளம் போக்ரா ரங்கசாலா மைதானத்தில் நடைபெற்றதா. இதில் புதுவை அணி பங்களாதேஷ் நாட்டை வெற்றி கொண்டதா. மகளிர் அணியினர் இறுதிப் போட்டியில் நேபாளத்தை வென்றனர். புதுச்சேரி வீரர்கள் தங்களது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்திய அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தனர். இதனைத் தொடர்ந்து நாடு திரும்பிய வீரர்களை புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் டென்னிஸ் பால் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சங்க உறுப்பினர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் பொன்னாடை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் இனிப்பு வழங்கியும் வரவேற்றனர். ஆதித்யா வித்யாசிரம் உறைவிடப்பள்ளி ஆண்டு விழாவில் கண்கவரும் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. கல்வியோடு கலைகளை கற்பிக்கும் புதுவை ஆதித்யா பள்ளியின் 20ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. மாற்றத்தின் அலைகள் என்ற கருத்தை மையமாக ஏற்று இது கொண்டாடப்பட்டது. திரைத்துறையில் சிறந்து விளங்கும் தொழில்நுட்ப கலைஞர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான டிஜிட்டல் மேடையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்களின் கண்கவரும் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, ஆதித்யா பள்ளி நிறுவனர் ஆனந்தன், பள்ளி தாளாளர் அசோகானந்த், ஸ்ரீ வித்யநாராயணா அறக்கட்டளை டிரஸ்டி அனுதாப் குணமல்லி, ஆர்த்தி ஆனந்தன் ஆகியோர் பங்கேற்று மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகளை பாராட்டி சிறப்பித்தனர். ஆதித்யா பள்ளியின் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். ஆதித்யா பள்ளியில் 10 ஆண்டுகள் கல்வி பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்களும் நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். ஆதித்யா கலைத்துறை இயக்குனர் கலைமாமணி ராஜமாணிக்கம் ஒருங்கிணைப்பில் 2050க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒற்றுமை மற்றும் கலைநயம் மேம்பட்ட ஆடல், பாடல், நாடகம் மற்றும் இசைக்கருவிகள் வாசித்து தங்களது படைப்பாற்றலை வெளிப்படுத்தினர். அழிந்து வரக்கூடிய நல்ல கலைகளை ஜவஹர் நகரில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் திருவாசக முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை ஜவஹர் நகரில் அமைந்துள்ள நல்லாண்ட முத்துமாரியம்மன் ஆலயத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் சன்னதியில் திருவாசக முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்றதா. அமிர்தவல்லி என்கிற அம்மு தலைமையில் இன்று காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை வரை நடைபெற்றதா. முற்றோதல் நிகழ்ச்சியில் ஏராளமான சிவனடியார்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர் கூட்டத்தினர் திருவாசகம் பாடினர். ஜனவரி 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அருள்மிகு வேதபுரீஸ்வரர் சிவாலயத்தில் இருந்து வில்லியனூரில் அமைந்துள்ள அருள்மிகு திருக்காமீஸ்வரர் ஆலயம் வரை நடைபயணமாக சிவனடியார்கள் செல்கின்றனர். கடந்த 3 ஆண்டுகளாக 3000க்கும் மேற்பட்ட அடியார் கூட்டத்தினர் இதில் பங்கேற்றுள்ளனர்.
வில்லியனூர் கிருஷ்ணா நகருக்கு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகரில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் 30,18,676 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றதா. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா, ஊர் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சின்ன காலாப்பட்டு நாகவள்ளி அம்மன் கோவிலுக்கு சமூக சேவகர் செந்தில் நிதியுதவி வழங்கினார். புதுவை காலாப்பட்டு தொகுதியில் தொடர்ந்து பல்வேறு சமூக பணிகளை அர்ஜுனன் குமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட சின்ன காலாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு நாகவள்ளி அம்மன் ஆலயத்திற்கு கோபுர வாசல் அமைப்பதற்கான பணியின் துவக்கத்திற்கு 5 லட்சம் ரூபாயை நன்கொடையாக வழங்கினார். இதில் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் செந்தில் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 7,215 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 57,720 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 960 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பட்ஜெட் தயாரிப்பு பணி புதுச்சேரி அரசு துறைகள் தீவிரம். நியாய விலை கடையில் புகுந்த விஷப்பாம்பு வனத்துறையினரிடம் ஒப்படைப்பு. சாலையோர மரங்களை வெட்டுவதற்கு எதிர்ப்பு, சமூக அமைப்பினர் நூதன போராட்டம். பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களின் குற்றச்சாட்டு குறித்து சட்டசபையில் விவாதிக்கப்படும், சபாநாயகர் செல்வம் உறுதி. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.